ஒன்று நீங்கள் 60 நாள் 90 நாள் தங்குறாங்கன்னோட ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் காஸ்ட்லியா அப்படி சொல்லப்படுது. அது காஸ்ட்லி. ஏன்னா 60 நாள் 90 நாள் தங்கணும்னா கம்பேரிட்டிவ்லி நான் கேட்குறேன். ஒரு ஹாஸ்பிட்டல்னாவே பயமா இருக்கு. இப்போலாம் நமக்கு 10 நாள் தங்கினாலே ஒரு பெரிய பில் அமௌண்ட் வந்துடுது. ஸோ அந்த விஷயங்கள் அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்கள் சொன்ன அந்த ஓபியில் யாரெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன நான் சிம்டம்ஸோட வரணுமா, இல்லை நான் ப்ரிகாஷியஸாக முன்னாடியே வந்து எனக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா? இந்த ஓகே ஆயுர்வேதம் வந்து வருமுன் காப்போம் கான்செப்டும் உண்டு, அந்த பிறகு ட்ரீட் பண்றதும் இருக்கு. எங்ககிட்ட வருமுன் காப்போம் மருந்துல ரொம்ப குறைவு தான். அந்த அளவுக்கு மக்கள் இன்னும் தயாராகல, அதுக்கப்புறம் தான் வராங்க. ரொம்ப லேட்டா கூட வருவாங்க. இப்ப வந்ததுக்கு அப்புறம் வர்றவங்களை வந்து நாங்க அசஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 105 ஃபீவர் அப்படின்னா we refer 105 ஆயுர்வேதா. ஒரு 100 வரைக்கும் ஃபீவருக்கு நீங்க ஆயுர்வேதா கொடுக்கலாம். இட் கம்ஸ் பை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆயுர்வேத டாக்டர். எதுக்கு கேட்கும் எதுக்கு கேட்காது அப்படிங்கிற நம்ம ஜட்ஜ் பண்ணி நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். 100 ஃபீவர்லாம் ஆயுர்வேத டாக்டர்ஸ் நாங்களே ஹேண்டில் பண்ணிடுவோம். இப்போ ஒரு நீ பெயின் வராங்கன்னா அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஒரு கோல்டு காஃப் வராங்கன்னா அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் வந்து ஓபி லெவல் மேனேஜ் ஆயிடும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேரலிட்டிக் அட்டாக், பார்க்கின்சோனிசம், சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ், பேக் ஏக், நெக் பெயின், ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சொரியாசிஸ், இந்த மாதிரி கேசஸ்க்குலாம் we put them on admission. அப்போ தான் நம்ம அதை ட்ரீட் பண்ணுறோம்.